புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஃப்ரைபூர்க் கண்டோனில் பேருந்தில் தீ விபத்து, பலர் உயிரிழப்பு. வலேஸ் கண்டோனில் முதியவர்களை குறிவைக்கும் தொலைபேசி மோசடிகள் அதிகரிப்பு. சுவிட்சர்லாந்தில் மீண்டும் குளிர் திரும்பும் வாய்ப்பு, விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு. மத்திய கிழக்கு பயணங்கள் மீண்டும் ஒத்திவைப்பு, சுவிஸ் அறிவிப்பு. ஜெனிவாவில் கார் இல்லா வாழ்க்கையை ஊக்குவிக்கும் புதிய முயற்சி, பங்கேற்பாளர்களுக்கு 500 பிராங்க் ஊக்கத்தொகை. விமான டிக்கெட் வரி மூலம் பொது போக்குவரத்து வவுச்சர்கள் வழங்கும் திட்டம். பாசல் விமான நிலையத்தில் ஈஸிஜெட் டிக்கெட் விலை அதிரடி உயர்வு. தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த 21 ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். வங்கிக் கடன், வீட்டுக்கடன், காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள். இது மாத்திரமின்றி திருமணம், பிறந்த நாள், விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோ பாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள். காமல் கிரெடிட் அண்ட் மேஜிக் மிரர் போட்டோ பூத். சுவிட்சர்லாந்தில் காலநிலை பாதுகாப்பு தொடர்பான மக்கள் முன்முயற்சி கடந்த ஞாயிறன்று இடம்பெற்ற பொது வாக்கெடுப்பில் நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் இடதுசாரி மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் புதிய காலநிலை கொள்கை முன்முயற்சியை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளன. இந்த புதிய முயற்சியின் முக்கிய நோக்கம் விமான பயணங்களுக்கு கூடுதல் வரி விதித்து அதிலிருந்து கிடைக்கும் வருவாயை சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் பயணிகளுக்கான இலவச பொது போக்குவரத்து வவுச்சர்களாக வழங்குவது என்பதாகும். குறிப்பாக தினமும் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்த ஊக்குவிப்பது இந்த யோசனையின் நோக்கமாக உள்ளது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த நோக்கில் சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்ட சுற்றுச்சூழல் அமைப்பான உம்வர்கே புதிய மக்கள் முன்முயற்சி ஒன்றுக்கான கையெழுத்து சேகரிப்பு இயக்கத்தை ஏப்ரல் மாதத்தில் தொடங்க உள்ளதாக திங்கட்கிழமை அறிவித்தது. அந்த அமைப்பின் விளக்கத்தின்படி விமான பயணங்கள் உலகளாவிய அளவில் கார்பன் உமிழ்வை அதிகரிக்கும் முக்கிய காரணங்களில் ஒன்று. அதனால் விமான டிக்கெட்டுகளுக்கு கூடுதல் வரி விதிப்பதன் மூலம் தேவையற்ற விமான பயணங்களை குறைக்க முடியும் என்றும், அதே நேரத்தில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்த மக்களை ஊக்குவிக்க இயலும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தில் ரயில் மற்றும் பஸ் உள்ளிட்ட பொது போக்குவரத்து வலை அமைப்பு மிகவும் விரிவாக உள்ளதால் இதற்கான வவுச்சர்கள் வழங்கப்பட்டால் மக்கள் விமானத்துக்கு பதிலாக நிலப்பரப்பு போக்குவரத்தை அதிகமாக தேர்வு செய்வார்கள் என சுற்றுச்சூழல் அமைப்புகள் நம்புகின்றன. சுவிட்சர்லாந்தில் மக்கள் முன்முயற்சி ஒன்றை வாக்கெடுப்புக்கு கொண்டுவர குறைந்தது 1 லட்சம் செல்லுபடியாகும் கையெழுத்துகள் 18 மாதங்களுக்குள் சேகரிக்கப்பட வேண்டும். அந்த நிபந்தனையை பூர்த்தி செய்தால் இந்த விமான டிக்கெட் வரி தொடர்பான முன்முயற்சி எதிர்காலத்தில் நாடு முழுவதும் பொது வாக்கெடுப்பிற்கு வரக்கூடும். காலநிலை மாற்றம், கார்பன் உமிழ்வு குறைப்பு மற்றும் நிலைத்த பயண முறைகள் குறித்து சுவிட்சர்லாந்தில் கடந்த சில ஆண்டுகளாக அரசியல் மற்றும் பொதுமக்கள் மட்டத்திலும் தீவிர விவாதங்கள் இடம்பெறுகின்றன. இந்த புதிய முன்முயற்சியும் அந்த விவாதத்தை மேலும் தீவிரப்படுத்தும் என அரசியல் வட்டாரங்களில் மதிப்பிடப்படுகின்றன. சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா கண்டோனில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பயணமுறையை ஊக்குவிக்கும் நோக்கில் புதிய முயற்சி ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. டெக்லிக் மொபிலிட்டி என்ற திட்டத்தின் மூலம் ஒரு மாத காலத்திற்கு தங்கள் தனிப்பட்ட கார்களை பயன்படுத்தாமல் வாழ தயாராக உள்ள குடியிருப்பாளர்களுக்கு 500 சுவிஸ் பிராங்க் மதிப்புள்ள வவுச்சர் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தை மொடூஸ் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு முன்னெடுக்கிறது. இந்த முயற்சியில் பங்கேற்கும் தன் ஆர்வலர்கள் 1 மாத காலத்துக்கு தங்கள் கார்களை வீட்டிலேயே நிறுத்தி வைத்து அதற்கு பதிலாக பொது போக்குவரத்து, சைக்கிள் வாடகை அல்லது கார் பகிர்வு சேவைகள் போன்ற மாற்று போக்குவரத்து முறைகளை பயன்படுத்த ஒப்புக்கொள்கிறார்கள். பங்கேற்பாளர்களுக்கு வழங்கப்படும் 500 பிராங்க் வவுச்சர் பொது போக்குவரத்து பாஸ் வாங்குவதற்கோ, சைக்கிள் வாடகைக்கு எடுப்பதற்கோ அல்லது கார் ஷேரிங் சேவைகளை எடுப்பதற்கோ பயன்படுத்தலாம். இதன் மூலம் மக்கள் தினசரி பயணங்களில் தனியார் கார் மீது இருக்கும் சார்பை குறைத்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற போக்குவரத்து முறைகளை முயற்சி செய்து பார்ப்பதற்கு ஊக்குவிக்கப்படுகின்றனர். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் மக்களின் பயண பழக்க வழக்கங்களில் மாற்றத்தை உருவாக்குவது மாத்திரமல்லாமல் பயண முறைகள் குறித்த அனாமதேய தரவுகளையும் சேகரித்து ஆய்வுகளுக்கு பயன்படுத்துவதாகவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த தரவுகள் எதிர்காலத்தில் நகர திட்டமிடல் மற்றும் நிலையான போக்குவரத்து கொள்கைகளை வடிவமைக்க உதவும் என அவர்கள் நம்புகின்றனர். கடந்த ஆண்டு ஜெனிவா நகரத்தில் 72 குடும்பங்களை கொண்டு ஒரு முன்னோடி திட்டமாக இந்த முயற்சி நடத்தப்பட்டது. அந்த முயற்சி நல்ல வரவேற்பை பெற்றதை அடுத்து இப்போது இந்த திட்டம் முழு ஜெனிவா கண்டோன் முழுவதும் கிராமப்புற பகுதிகளையும் சேர்த்துக் கொண்டு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் போக்குவரத்து துறையிலிருந்து ஏற்படும் கார்பன் உமிழ்வை குறைப்பது அரசாங்கத்துக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கும் முக்கிய இலக்காக உள்ளது. அதனால் பொது போக்குவரத்து, சைக்கிள் பயன்பாடு மற்றும் கார் பகிர்வு போன்ற மாற்று போக்குவரத்து முறைகளை ஊக்குவிக்கும் திட்டங்கள் அண்மைய காலங்களில் அதிகரிக்கின்றன. இந்த டெக்லிக் மொபிலிட்டி முயற்சியும் அந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது.
சுவிட்சர்லாந்தில் வாழும் மக்களிடையே தேசிய மொழிகள் அல்லாத மொழிகளை முதன்மை மொழியாக பயன்படுத்தும் மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கிறது. சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி விவர அலுவலகம் வெளியிட்டுள்ள புதிய புள்ளி விவரங்களின்படி 2024 ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் வாழும் மக்களில் 25% பேர் தங்களின் பிரதான மொழியாக தேசிய மொழி அல்லாத மொழிகளை பயன்படுத்துகின்றனர். 2010 ஆண்டில் இந்த விகிதம் 19% ஆகும். சுவிட்சர்லாந்தின் அதிகாரப்பூர்வ தேசிய மொழிகளான ஜெர்மன், பிரெஞ்சு மற்றும் இத்தாலியன் ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக அதிகம் பயன்படுத்தப்படும் மொழியாக ஆங்கிலம் இருப்பதாக இந்த ஆய்வு காட்டுகிறது. நாட்டின் மொத்த மக்கள் தொகை சுமார் 6% பேர் ஆங்கிலத்தை தங்களின் முக்கிய மொழியாக குறிப்பிடுகின்றனர். அதைத் தொடர்ந்து அல்பேனிய மற்றும் போர்த்துகீசிய மொழிகள் தலா சுமார் 3% மக்களால் பயன்படுத்தப்படுகின்றன. சிறப்பாக பெரிய நகரங்களில் ஆங்கில மொழியின் பயன்பாடு அதிகமாக இருப்பதாகவும் இந்த ஆய்வு தெரிவிக்கிறது. குறிப்பாக ஜெனிவா மற்றும் சூரிச் போன்ற நகரங்களில் வாழும் மக்களில் சுமார் 15% பேர் தங்களின் முக்கிய மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்துகின்றனர். சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டு குடியேற்றம் அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு மொழிகள் அன்றாட வாழ்க்கையில் முக்கிய இடத்தை பெறுகின்றன. வேலைத்தளங்கள், பல்துறை நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களிலும் ஆங்கில மொழியின் பயன்பாடு தொடர்ந்து வளர்ந்து வருவதாக இந்த ஆய்வு குறிப்பிடுகிறது. இந்த மாற்றம் சுவிட்சர்லாந்தின் சமூக அமைப்பிலும் வேலைவாய்ப்பு சந்தையிலும் உலகளாவிய தாக்கம் அதிகரித்து வருவதை பிரதிபலிப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். பல்வேறு நாடுகளில் இருந்து வரும் குடியேற்றத்தால் மொழி பல்வகைமை அதிகரித்து வருவது நாட்டின் நகர்ப்புற வாழ்க்கையில் தெளிவாக காணப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். சுவிட்சர்லாந்தின் பாசல் அருகில் உள்ள யூரோ ஏர்போர்ட் பாசல் முல்ஹவுஸ் ஃப்ரைபூர்க் விமான நிலையத்திலிருந்து புறப்படும் EasyJet விமான சேவைகளின் டிக்கெட் விலைகள் சில காலப்பகுதியில் வழக்கத்தை விட மிக அதிகமாக உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகின. குறிப்பாக ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு முன்பதிவு செய்யும் பயணிகள் சில வழித்தடங்களில் வழக்கமான கட்டணத்தை விட 1000% அதிகமாக, சில சந்தர்ப்பங்களில் 1682% வரை கூடுதல் விலை காணப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக அந்த விமான நிலையத்தில் இடம்பெறவுள்ள முக்கிய பராமரிப்பு பணிகள் குறிப்பிடப்படுகின்றன. வரும் ஏப்ரல் 15 முதல் மே 20 வரை யூரோ ஏர்போர்ட்டின் முக்கிய ஓடுவாத புதுப்பிப்பு மற்றும் திருத்த பணிகளுக்கு என மூடப்படும். இதன் காரணமாக அந்த விமான நிலையத்தை வழக்கமாக பயன்படுத்தும் சுமார் 25 விமான நிறுவனங்கள் தங்களின் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளன. இந்த காலகட்டத்தில் விமான நிலையத்தின் 2ஆம் நிலை குறுகிய ஓடுபாதையிலிருந்து குறிப்பிட்ட சில இடங்களுக்கு மாத்திரமே விமான சேவைகள் இயக்கப்படும். அந்த ஓடுபாதையில் இயங்கும் ஒரே முக்கிய விமான சேவையாக EasyJet மாத்திரமே தொடரவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அந்த 5 வார காலப்பகுதியில் EasyJetக்கு போட்டியாளர் நிறுவனங்கள் இல்லாத நிலை உருவாகியுள்ளது. ஆனால் டிக்கெட் விலை உயர்வுக்கு காரணம் போட்டியாளர் இல்லாமை மாத்திரமல்ல, இதனை EasyJet விளக்கியுள்ளது. குறுகிய 2ஆம் நிலை ஓடுபாதையில் விமானங்களை இயக்குவதற்காக விமானங்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இந்த பயிற்சிகள் மற்றும் அதற்கான கூடுதல் செயற்பாட்டு செலவுகள் காரணமாகவே கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக நிறுவனம் தெரிவித்தது. பாசல் பகுதியில் உள்ள இந்த யூரோ ஏர்போர்ட் சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய 3 நாடுகளின் எல்லைப் பகுதிகளை இணைக்கும் முக்கிய சர்வதேச விமான நிலையமாகும். வருடத்திற்கு கோடிக்கணக்கான பயணிகள் பயன்படுத்தும் இந்த விமான நிலையத்தில் இடம்பெறும் ஓடுபாதை பணிகள் காரணமாக வரும் வாரங்களில் பயணிகள் அதிக கட்டணங்களையும் குறைந்த விமான விருப்பங்களையும் சந்திக்க நேரிடலாம் என்றும் விமானத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுவிட்சர்லாந்தில் கொரோனா தடுப்பூசி கொள்முதல் தொடர்பான ஒப்பந்தங்களை வெளியிட வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்யாமல் இருக்க சுவிஸ் அரசு முடிவு செய்தது. இதனை சுவிட்சர்லாந்து மத்திய பொது சுகாதார அலுவலகம் உறுதிப்படுத்தியது. அரசு வெளியிட்ட தகவலின்படி சுவிஸ் கூட்டாட்சி நிர்வாக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அடுத்து தடுப்பூசி வாங்குவதற்காக செய்யப்பட்ட ஒப்பந்த ஆவணங்களை வெளியிட தேவையான நடவடிக்கைகள் தயாராக உள்ளன. இந்த வழக்கு சுவிட்சர்லாந்தின் வெளிப்படைத்தன்மை சட்டமான டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்ட தகவல் கோரிக்கைகளிலிருந்து தொடங்கியது. இந்த கோரிக்கையில் சுவிட்சர்லாந்தின் சுகாதார அதிகாரிகளும் சுவிஸ் பார்மசி அமைப்பும் இணைந்து கோவிட்-19 தடுப்பூசிகளை வாங்குவதற்காக கையெழுத்திட்ட ஒப்பந்தங்களை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை ஆய்வு செய்த நீதிமன்றம் அந்த ஆவணங்களை ரகசியமாக வைத்திருக்க சட்ட ரீதியான காரணங்கள் இல்லை என்று தீர்மானித்தது. மேலும் அந்த தகவல்களை வெளியிடுவது சுவிட்சர்லாந்தின் வெளிநாட்டுக் கொள்கை அல்லது சர்வதேச உறவுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இருப்பினும் தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனங்கள் இன்னும் இந்த தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த நிறுவனங்களின் கருத்தின்படி ஒப்பந்தங்களில் வணிக ரகசியங்கள் மற்றும் உற்பத்தி தொடர்பான நுணுக்கமான தகவல்கள் உள்ளதால் அவற்றை முழுமையாக வெளியிடுவது நிறுவனங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் உலகம் முழுவதும் அரசுகள் தடுப்பூசிகளை அவசரமாக வாங்கிய நிலையில் அந்த ஒப்பந்தங்களின் விவரங்கள் பல நாடுகளில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் விவாதத்துக்கு உள்ளாகி வருகின்றன. சுவிட்சர்லாந்திலும் இதேபோன்ற வெளிப்படைத்தன்மை குறித்த விவாதம் தொடரும் நிலையில் இந்த நீதிமன்ற தீர்ப்பு முக்கியமானதாக கருதப்படுகிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்டிலேயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான்.
குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும், ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. சுவிட்சர்லாந்தின் தேசிய விமான சேவையான சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் மத்திய கிழக்கு பகுதிகளுக்கான சில விமான சேவைகளை மீண்டும் ஒத்திவைத்துள்ளது. அந்த நிறுவனம் திங்கட்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மத்திய கிழக்கில் தொடரும் பதட்டமான நிலையை கருத்தில் கொண்டு துபாய் நகரத்துக்கான விமான சேவைகள் மார்ச் 15ஆம் தேதி வரை நிறுத்தப்பட்டிருக்கும் என்று தெரிவித்தது. அதேபோல் டெல் அவீவ் நகரத்துக்கான விமான சேவைகளும் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை இடைநிறுத்தப்பட்டே இருக்கும். நிலவரத்தை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்து வருவதாகவும், விமான ஊழியர்கள் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பை எப்போது மிக உயர்ந்த முன்னுரிமையாக கருதப்படுவதாகவும் சுவிஸ் நிறுவனம் விளக்கியது. தற்போதைய பாதுகாப்பு சூழ்நிலையை கருத்தில் எடுத்து இந்த சேவைகளை தற்காலிகமாக மேலும் நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்தது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கடந்த மாதங்களில் பாதுகாப்பு தொடர்பான பதற்றம் அதிகரித்துள்ளதால் பல சர்வதேச விமான நிறுவனங்கள் தங்களது விமான சேவைகளை மறுசீரமைத்து வருகின்றன. அதே நிலைமையை கருத்தில் கொண்டு சுவிஸ் நிறுவனமும் தனது விமான அட்டவணையில் மாற்றங்களை மேற்கொண்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் இருந்து மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு பயணிக்கும் பயணிகள் விமான சேவை மாற்றங்கள் குறித்து தங்களது முன்பதிவு விவரங்களை முன்கூட்டியே சரிபார்க்குமாறு விமான நிறுவனம் அறிவுறுத்தியது. தற்போதைய சூழ்நிலையை பொறுத்து இந்த சேவைகள் மீண்டும் எப்போது தொடங்கும் என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் மேற்கு பகுதியில் உள்ள ஹெர்சஸ் நகரில் செவ்வாய்க்கிழமை மாலை பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பேர் உயிரிழந்ததோடு மேலும் பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் ஃப்ரைபூர்க் கண்டோனில் அமைந்துள்ள ஹெர்சஸ் நகரின் முக்கிய வீதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த நகரம் சுவிட்சர்லாந்தின் தலைநகரான பெர்ன் நகரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஃப்ரைபூர்க் கண்டோனல் போலீஸ் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட தகவலின்படி பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பலர் காயமடைந்ததோடு சிலர் உயிரிழந்தனர். எனினும் உயிரிழந்தவர்களின் சரியான எண்ணிக்கை உடனடியாக வெளியிடவில்லை. தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே அவசர உதவி சேவைகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றன. தீயணைப்பு படையினர், மருத்துவ குழுக்கள் மற்றும் காவல்துறை இணைந்து மீட்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த தீ விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து இதுவரை தெளிவான தகவல்கள் கிடையாது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தில் கடந்த வார இறுதியில் இடம்பெற்ற பொது வாக்கெடுப்புகள் முடிவடைந்த நிலையில் அரசியல் கவனம் இப்போது ஜூன் மாதத்தில் இடம்பெறவுள்ள அடுத்த வாக்கெடுப்பை நோக்கி திரும்பியுள்ளது. அந்த வாக்குச்சீட்டில் முக்கியமாக இடம்பெறவிருப்பது குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் முன்வைக்கப்பட்ட 10 மில்லியன் இல்லை என்ற மக்கள் முன்முயற்சி. இந்த முன்முயற்சியை சுவிட்சர்லாந்தின் வலதுசாரி அரசியல் கட்சியான சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி முன்வைத்தது. இதன்படி நாட்டின் மக்கள் தொகை 9.5 மில்லியனை எட்டினால் குடியேற்றத்தை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதே அதன் முக்கிய நோக்கம். இதன் மூலம் எதிர்காலத்தில் மக்கள் தொகை 10 மில்லியனை தாண்டுவதை தடுக்க வேண்டும் என்று ஆதரவாளர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆனால் இந்த முன்முயற்சி நிறைவேற்றப்படின் அது நாட்டில் நீண்டகால அரசியல் மற்றும் பொருளாதார குழப்பத்தை உருவாக்கும் என எதிர்ப்பாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பெர்ன் நகரில் உருவாக்கப்பட்ட ஒரு குடிமக்கள் குழு மத்திய வலதுசாரி மற்றும் இடதுசாரி அரசியல் தரப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகளோடு இணைந்து இந்த முன்முயற்சிக்கு எதிராக பிரசாரம் தொடங்கியுள்ளது. அந்த குழுவின் கருத்தின்படி இந்த முன்முயற்சி நிறைவேற்றப்படின் சுவிட்சர்லாந்தில் தற்போது நடைமுறையில் உள்ள வேலைவாய்ப்பு சுதந்திரம் மற்றும் தொழிலாளர் சுதந்திரம் கடுமையாக பாதிக்கப்படும். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளோடு உள்ள வேலைவாய்ப்பு சுதந்திர ஒப்பந்தங்கள் பாதிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. அதன் விளைவாக நிறுவனங்களும் அரசு துறைகளும் தங்களுக்கு தேவையான பணியாளர்களை நேரடியாக வேலைக்கு எடுக்க முடியாமல் ஒவ்வொரு முறையும் அதிகாரிகளிடம் அனுமதி கோர வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்படுகிறது. மேலும் இந்த முன்முயற்சி நிறைவேற்றப்பட்டால் சுவிட்சர்லாந்துக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கு இடையான இருதரப்பு ஒப்பந்தங்களும் பாதிப்பு ஏற்படும் வாய்ப்புள்ளதாகவும் எதிர்ப்பாளர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் சமீபத்திய கருத்து கணிப்புகள் இந்த முன்முயற்சிக்கு மக்களிடையே கணிசமான ஆதரவு இருப்பதாக காட்டுகின்றன. எனினும் எதிர்ப்பாளர்கள் தற்போது அதற்கு எதிராக விரிவான பிரசாரத்தை தொடங்கியுள்ளதால் ஜூன் மாதத்தில் இடம்பெறவுள்ள வாக்கெடுப்பு சுவிட்சர்லாந்தின் குடியேற்ற கொள்கை குறித்து முக்கியமான அரசியல் தீர்மானமாக மாறும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கடந்த 2 வாரங்களாக சுவிட்சர்லாந்தில் நிலவிய மிதமான மற்றும் சற்று சூடான காலநிலை காரணமாக வசந்த காலம் வழக்கத்தை விட முன்கூட்டியே தொடங்கிவிட்டது என்ற உணர்வு பலரிடமும் உருவாகியுள்ளது. ஆனால் இந்த நிலை நீண்ட நாட்கள் தொடராது என்று வானிலை நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். வானிலை ஆய்வாளர் பீட்டர் விக் கூறுவதன்படி வரும் நாட்களில் வெப்பநிலை மெதுவாக குறைய தொடங்கும். வாரத்தின் இறுதிக்குள் குளிரான காற்று அலை ஒன்று சுவிட்சர்லாந்தை கடந்து செல்லும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். இதன் விளைவாக தற்போது இரட்டை இலக்கங்களில் காணப்படும் வெப்பநிலை படிப்படியாக குறைந்து சுமார் 5 முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை தாமும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பனிப்பையும் உயர வரம்பும் குறைந்து கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டருக்கு கீழே உள்ள மலைப்பகுதிகளிலும் பனிப்பையும் சூழ்நிலை உருவாகலாம் என வானிலை முன் அறிவிப்பு கூறுகிறது. கடந்த சில நாட்களாக நிலவிய சூரிய ஒளி மற்றும் மிதமான வெப்பநிலை காரணமாக பலர் வசந்த காலம் ஆரம்பித்து விட்டதாக நினைத்து குளிர்கால ஆடைகளை வைப்பதற்கு தயாராக இருந்தாலும் தற்போது வெளியாகியுள்ள இந்த வானிலை எச்சரிக்கை காரணமாக குளிர்கால ஆடைகள் இன்னும் பயன்படுத்த வேண்டிய நிலை தொடரலாம் என்று கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் வசந்த காலம் தொடங்கும் முன்னரும் பின்னரும் வானிலை திடீரென மாறுவது பொதுவான ஒன்று. அதனால் வரும்
இனிவரும் நாட்களில் வெப்பநிலை குறைவதும் சில மலைப்பகுதிகளில் மீண்டும் பனி பெய்யும் வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் வலைஸ் கண்டோனில் சமீப வாரங்களில் ஷாக் மோசடி என அழைக்கப்படும் தொலைபேசி மோசடிகள் அதிகரித்து வருவதாக வலைஸ் கண்டோனல் போலீசார் எச்சரிக்கின்றனர். இந்த மோசடிகள் பெரும்பாலும் வயதான மக்களை குறிவைத்து இடம்பெறுவதாக காவல்துறை எச்சரிக்கிறது. இந்த ஆண்டின் ஜனவரி 1 முதல் இதுவரை பல சம்பவங்கள் பதிவாகின. இதில் குற்றவாளிகள் தங்களை காவல்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள் அல்லது பேரன் பேத்திகள் என கூறி முதியவர்கள் ஏமாற்றி பணம் அல்லது மதிப்புள்ள பொருட்களை பறித்துச் செல்ல முயற்சித்துள்ளனர். இதுவரை பதிவான 4 மோசடி சம்பவங்களில் பல லட்சம் சுவிஸ் பிராங்க் மதிப்பிலான இழப்புகள் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த மோசடி முறைகள் குறித்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இதற்கென காவல்துறை மீண்டும் எச்சரிக்கையை விடுத்துள்ளது. குறிப்பாக முதியவர்களுக்கு ஆதரவளிக்கும் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் பராமரிப்பு பணியாளர்கள் இந்த அபாயம் குறித்து அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மோசடிகளில் பொதுவாக குற்றவாளிகள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்கின்றனர். தங்களை காவல்துறை அதிகாரிகளின் அறிமுகப்படுத்தி உங்கள் உறவினர் கடுமையான விபத்தில் சிக்கியுள்ளார், கைது செய்யப்படாமல் இருக்க உடனடியாக காப்புத் தொகை செலுத்த வேண்டும் என்று கூறி பாதிக்கப்பட்டவர்களை பதட்டத்தில் ஆழ்த்துகின்றனர். சில நேரங்களில் அவர்கள் தங்களை மருத்துவராக கூறி உங்கள் உறவினர் மருத்துவமனையில் இருக்கிறார், காப்பீட்டில் சேராத மிகவும் விலை உயர்ந்த சிகிச்சை அவசரமாக தேவைப்படுகிறது என்று தெரிவிக்கின்றனர். மற்றொரு முறையில் மோசடிக்காரர்கள் தங்களை உறவினர் அல்லது மருமகன் என கூறி தொடர்பு கொண்டு ஒரு சொத்து வாங்கும் ஒப்பந்தம் அல்லது வணிக ஒப்பந்தத்தை நிறைவேற்ற அவசரமாக பணம் தேவைப்படுகிறது என்று கூறி பணம் கேட்கின்றனர். இந்த உரையாடலின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு யோசிக்க நேரமளிக்காமல் உடனடியாக பணம் அல்லது மதிப்புள்ள பொருட்களை வழங்க அழுத்தம் கொடுக்கின்றனர். மோசடிக்காரர்கள் மிகவும் நம்பத்தகுந்த கதைகளை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் என்றும் காவல்துறை எச்சரிக்கிறது. அவர்கள் தொலைபேசி உரையாடலை நிறுத்த விடாமல் தொடர்ந்து பேச வைத்து சில நேரங்களில் நிலை தொலைபேசி மற்றும் கைபேசி இணைப்புகளை ஒரே நேரத்தில் பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அவர்கள் வங்கி அல்லது தபால் அலுவலகத்திலிருந்து பணம் எடுத்து வருமாறு கூறி வீட்டில் உள்ள தங்கம், நகை போன்ற பொருட்களையும் கொண்டு வரச் சொல்லி பின்னர் அவற்றை பெற்றுக்கொள்ள சந்திப்பை ஏற்பாடு செய்கின்றனர். இந்த வகை மோசடிகள் மிகவும் ஆபத்தானவை என்பதால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று காவல்துறை எச்சரிக்கிறது. தொலைபேசியில் யாராவது பணம் கேட்பின் எப்போதும் சந்தேகத்துடன் அணுக வேண்டும் என்றும் உறவினர்களின் பெயர்களை தொலைபேசியில் சொல்லக்கூடாது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அவசர நிலை என்று கூறப்பட்டாலும் முதலில் மற்றொரு நம்பகமான உறவினரை தொடர்பு கொண்டு தகவலை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதேபோல் அறிமுகமில்லாத நபர்களுக்கு பணம் அல்லது மதிப்புள்ள பொருட்களை ஒருபோதும் வழங்கக்கூடாது என்றும் தனிப்பட்ட சொத்துகள் அல்லது வங்கி கணக்கு விவரங்கள் குறித்த தகவல் வழங்க வேண்டாம் என்றும் காவல்துறை வலியுறுத்தியது. சந்தேகமான அழைப்புகள் வந்தால் உடனடியாக 117 என்ற அவசர காவல்துறை எண்ணுக்கு தகவல் கொடுக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேலும் இந்த மோசடி முறைகள் குறித்து குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் குறிப்பாக முதியவர்களுக்கு விளக்க வேண்டும் என்றும் அடையாளம் தெரியாத தொலைபேசி எண்களை தடுப்பதும் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக இருக்கலாம் என்றும் காவல்துறை விளக்கியது. தேவையானவர்கள் தங்களது தொலைபேசி எண்ணை ஆன்லைன் தொலைபேசி பட்டியலில் இருந்து நீக்குவதற்கான வாய்ப்பும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swistamil24.com அணுகுங்கள். வணக்கம்.